சாஃப்ட் எக்ஸலில் என்ன ஃபஸ்ட்டு காலத்தில் ஏ காலத்தில் வந்து நேம் கொடுத்துருக்கேன், பி காலத்தில் வந்து டோட்டல் கொடுத்துருக்கேன். எனக்கு இந்த டி காலத்தில் வந்து இங்கே பாருங்கள், இந்த நேம்னு ஒன்று கொடுத்துருக்கேன், அடுத்தது பொசிஷன் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த நேமுக்கு எய்த்தாப்பில் பக்கத்தில் வந்து ஈயில் வந்து ஒரு நேமை என்ட்ரி பண்ணனா எந்த பொசிஷனில் இருக்குது, அதாவது நம்பர் 1ல் இருக்கா, இல்லை நம்பர் 2ல் இருக்கா, நம்பர் 3ல் இருக்கா, நம்பர் 4ல் இருக்கா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல வந்து நான் வந்து ராகுல்னு சொல்லி நேம் கொடுத்தேன்னா எனக்கு 1 2 3 4 4th பிளேஸ்ன்னு சொல்லணும். அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது. இந்த இடத்துல கர்சரை வச்சுங்க, பொசிஷனில் கர்சரை வச்சுக்கிட்டு ஈக்குவல்ட்டு கொடுத்துருங்க. ஈக்குவல்ட்டு கொடுத்துட்டு மேட்சின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. மேட்சின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு லுக்கப் வேல்யூ கேட்குது. இந்த E1 கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு லுக்கப் அரே கேட்குது. இந்த நேமை அப்படியே செலக்ட் பண்ணிங்க. இந்த நேமை அப்படியே செலக்ட் பண்ணிங்க. ஒரு கமா ஒன்று கொடுத்துட்டு அடுத்தது நம்ம என்ன கொடுக்க போகிறோம்னா மேட்ச் டைப்பு கேட்குது. அங்கே வந்து 0ன்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு என்ட்ரு தட்டினீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கேட்கும். இப்போ இந்த மாதிரி ஆன்சர் வரும். இந்த இடத்துல போய் ஏதாச்சும் ஒரு நேமை என்ட்ரி பண்ணி பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து முகமதுன்னு சொல்லி என்ட்ரி பண்ணுறேன். முகமதுன்னு சொல்லி என்ட்ரி பண்ணுறேன். என்ட்ரி பண்ணி ஜஸ்ட் என்ட்ரு தட்டினோன்னா உங்களுக்கு வந்து 6th பொசிஷன் சொல்லி காட்டுது. அப்போ 1 2 3 4 5 6வது பொசிஷன். அதே வேறு நேம் கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல வேறு நம்பரு பொசிஷன் உங்களுக்கு காட்டும்.